ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச எக் லாலிபப் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு நல்லா வெளியில் மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு வீட்டில் முட்டை மட்டும் இருந்தாலே போதும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் அட்டகாசமான டேஸ்ட்டில் வீட்டிலே நீங்களும் செய்யலாம். வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் இடையில சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு தெரியும். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 6 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த முட்டை ஓடு எல்லாத்தையுமே உடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ முட்டை எல்லாத்தையுமே ஓடெல்லாம் உடச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ கேரட் துருவலில் இந்த முட்டை எல்லாத்தையுமே துருவி எடுத்துக்கலாம். அந்த கேரட் துருவல்லே பெரிய சைஸும் இருக்குது, சின்ன சைஸும் இருக்குது. நான் இன்றைக்கி இந்த சின்ன சைஸில் தான் துருவி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ எல்லா முட்டையுமே இந்த அளவுக்கு நல்லா பூவாக நம்ம துருவி எடுத்தாச்சு. இப்போ இந்த முட்டையை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த முட்டை கூட சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாயையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இது கூட சேர்க்க வேண்டிய மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதே போல் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஒரு முறை எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும். எந்த அளவில் உருண்டை பிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப பெரிய சைஸ் உருண்டையாகவும் உருட்டி எடுத்துடக்கூடாது. லாலிபப்புக்கு கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு எடுத்தோம்னா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இன்னொரு உருண்டை கூட நான் உங்களுக்கு உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னமாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக நான் இப்போ உருட்டி எடுத்திருக்கேன். இதே போல் மீதம் இருக்க எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து எடுத்து வச்சுருந்த எல்லா முட்டையுமே இப்போ உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. அவ்வளோதான். இப்பொழுதைக்கு இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் முதல்ல கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்த மாவை இப்பொழுதைக்கு அப்படியே அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு இன்னொரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ ப்ரெட் க்ரம்ஸு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 துண்டு ப்ரெட்டை நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி இப்போ இந்த பவுலில் சேர்த்துருக்கேன். இப்போ கரைச்சி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்ம முதல்ல இந்த மாதிரி டிக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா ஒரு தடவை கோட்டிங் கொடுத்துக்கணும். ஃபுல்லாக மேலே எல்லாமே நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோட் பண்ணி எடுத்து இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் மீதம் இருக்க பால்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவுலேயும் இந்த ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் கோட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மீதம் இருந்த லாலிபாப் பால்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே பொரித்து எடுக்கிறதுக்காக சன்ஃப்ளவர் ஆயிலை நல்லா ஒரு மிதமான தீயில் சூடு பண்ணி மிதமான சூட்டில் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட் பேட்சில் ஒரு 6 பால் கிட்ட இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாமே ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் செவந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா எல்லா பக்கமே வேகிறது மாதிரி மாற்றி மாற்றி திருப்பி விட்டு நம்ம வேக வச்சுக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக விடுங்க. அப்போ தான் ஈக்குவலாக எல்லா பக்கமே ஒரே மாதிரி செவந்து வரும். அது மட்டும் இல்லை, ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஸ்பூன் வச்சு நல்லா மாற்றி மாற்றி திருப்பி விட்டுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லா பக்கமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போதும். இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இதை வெளியில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வந்தால் தான் நல்லா சாப்பிட்றதுக்கு வெளியில் மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும். ஆசையாக குழந்தைங்களுமே அப்போ தான் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே போல் மீதம் இருக்க எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு எக் லாலிபாப் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இது சாப்பிட்றதுக்கு நல்லா வெளியில் மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு சுட சுட இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதை அப்படியே சாப்பிட கொடுக்குறத விட இந்த மாதிரி குச்சி சொருகி லாலிபாப் ஸ்டைலில் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.